இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ல முதல் அந்த 3 கோட்பாடுகள் என்ன என்பதை நமக்கு பார்த்தோம். சூப்ரா காஸ்மிக் ரியாலிட்டி, பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலை, அது ஒன்றுதான் மேன்மை என்று கருதுவது. அடுத்தது இந்த புவி சார்ந்த விஷயங்கள் தான் மேன்மை என்று கருதுவது, காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ். அல்லது இந்த புவிசார் உலகிற்கு மேலுள்ள உலகங்களில் தான் மெய்மை இருக்கின்றது, சூப்ரா டெரஸ்ட்ரியல் என்கின்ற ஒரு கோட்பாடு. இவையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவையெல்லாம் ஒரு முழுமை பெற்றவையாக காணப்படுவதில்லை. ஒவ்வொரு கோட்பாடும் தனித்தனியே எடுத்துக்கொண்டால் ஒரு முழுமை இங்கு காணப்படவில்லை. ஆகையால் எது தேவைப்படுகின்றது என்றால் அனைத்து கோட்பாடுகளினுடைய ஒரு சிந்தசிஸ் என்றால் அனைத்தினுடைய சாராம்சத்தையும் நாம் ஒருமித்து கொண்டு வருதல், அதுதான் சிந்தசிஸ். இணைத்தல் கிடையாது. சிந்தசிஸ்னா அனைத்தில் உள்ள சாராம்சஸ், எசன்ஸ் மாத்திரம் அதை அதை நாம் ஒருங்கிணைத்தல். இந்த முயற்சி நம்முடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர்ல இந்த சிந்தசிஸ் முயற்சி செய்யப்பட்டது. அதில் என்ன நடைபெற்றது என்றால் இறுதியான ஒரு கட்டமாகிய அந்த பரம்பொருளை சென்றடைதல் என்கின்ற ஒரு இறுதி நிலை, அதற்கு அதிக அழுத்தம், அதிக முக்கியத்துவம் தரப்பட்டதால் மற்ற அம்சங்கள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அங்கேயும் அது ஒரு சமநிலையை இழந்த நிலையில் அது அதனுடைய முயற்சியில் வெற்றி பெறவில்லை என்று பகவான் கூறியிருந்தார். நாம் போன செஷன்ல பேராகிராஃப் 21ல என்ன கருத்துக்களை பார்த்தோம் என்றால், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அது ஒன்றுதான் மேன்மை என்று கூறும் பொழுது, மற்றவைகள் எல்லாம் மெய்மை இல்லை என்று கூறும் பொழுது என்ன செய்கின்றோம் என்றால், நாம் அந்த ஒரு அம்சத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் தருகின்றோம். அந்த உலக வாழ்வை நாம் என்ன செய்கின்றோம், அதை பின்னுக்கு தள்ளுகின்றோம். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் அந்த இறைவனுடைய அந்த சமன், அந்த நிலையை நாம் தவற விடுகின்றோம். எப்பொழுது நாம் இந்த டிவைன் ஈக்குவேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார், இந்த இறைவனுடைய சமன் நிலைதான் எல்லா இடத்திலுமே காணப்படுகின்றது. அதை எவ்வாறு நாம் கண்டறிய முடியும் என்றால், இந்த மனித குலத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த பிரபஞ்சத்தில் மனித குலத்தினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய சரியான இடம் என்ன இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அந்த டிவைன் ஈக்குவேஷன் அதை கண்டறிய முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய ஜீவன் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு எளிமையானதாக ஒரு சிம்பிளான விஷயமாக காணப்படுவதில்லை. அது இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். பல்வேறு மூலக்கூறுகளை அடக்கியதுதான் ஒரு மனிதனுடைய ஜீவன் என்பது. ஒவ்வொரு அமைப்பிற்கும், மனிதனுள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பிற்கும் அதற்கென்றே உரிய அந்த ஆர்வம், மெனி சைடட் ஆஸ்பிரேஷன் என்று உள்ளது. ஒவ்வொன்றிற்கும் நாம் அதற்குரிய ஒரு நியாயமான மதிப்பை வழங்க வேண்டும். பல்வேறு வேறுபட்ட அம்சங்கள் இருந்தாலும் அவைகளுக்குள் காணக்கூடிய பொதுவான
ஒரு ஒருமைத்தன்மை என்ன என்பதை கண்டறிய வேண்டும். ஆகையினால் இவ்வாறு செய்வதன் மூலம் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், மனித வாழ்வு எதற்காக இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கப்பட்டது? அதில் காணக்கூடிய ஒவ்வொரு மனிதனுள் காணக்கூடிய அந்த பல்முகத்தன்மை கொண்ட அந்த பேரார்வம். ஒரு மனிதனையே எடுத்துக்கொண்டால், சில மனிதர்களுக்கு இந்த புவி வாழ்வில் அதிக நாட்டம் இருக்கும். சில மனிதர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்த புவி உலகை தாண்டிய அந்த மேலுலகங்கள் சார்ந்த விஷயங்களில் நாட்டம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தீவிர நாட்டம் ஆன்மீகத்தில் அந்த பரம்பொருள் நோக்கிய ஒரு நாட்டம் இருக்கும். இவை அனைத்தையும் பகவான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார். இவை அனைத்தையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஒருங்கிணைக்க வேண்டும், ஒன்றிணைக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் நாம் நம்ம சமநிலையை கண்டறிய முடியும் என்று குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய ஆன்மன் எந்த விதியின் அடிப்படையில் இங்கு இயங்குகின்றது என்றால், வளர்ச்சி, டெவலப்மெண்ட் என்கின்ற விதியின் அடிப்படையில் தான் இந்த மனித ஆன்மன் இங்கு இயங்குகின்றது. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் எந்த விதியின் அடிப்படையில் இயங்குகின்றது என்றால் வளர்ச்சி. வளர்ச்சி என்பதுதான் அதனுடைய அடிநாதமாக இருக்கின்றது. இந்த வளர்ச்சி என்பது எவ்வாறு நம்ம உண்மையிலேயே அந்த வளர்ச்சி என்பதை நாம் எவ்வாறு கண்டறிய முடியும் என்றால், பரிணாமத்திற்கு உட்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, இவல்யூஷனரி சிந்தசிஸ். ஏன்னா ஆன்மன் பார்த்தோம் அப்படின்னா பரிணாமத்தில் தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆகையினால் அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய அந்த பரிணாமத்திற்கு உட்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, இவல்யூஷனரி சிந்தசிஸ். அப்பொழுதுதான் நம்மால இந்த இந்த மனிதன் எதற்காக இருக்கின்றான், இந்த உலகம் எதனால் இருக்கின்றது, இந்த உலகத்திற்கும் பரம்பொருளுக்கும் என்ன வித்தியாசம், இதுக்கு பின்னால் உள்ள பொருளை நாம் புரிந்து கொள்ள முடியும். மேற்புறமாக நாம் காணக்கூடிய அந்த மெய்ப்பொருள் வேறு, பரம்பொருள் மெய்ப்பொருள் வேறு, சடப்பொருள் வேறு என்கின்ற எதிர்மறையான நிலையை நாம் கடந்து அனைத்திலுள்ளும் இருக்கக்கூடிய அந்த சமநிலையை நாம் கண்டறிய முடியும். ஆகையினால் அடிப்படையில் என்ன தேவைப்படுகின்றது என்றால், அந்த சிந்தசிஸ், அந்த ஒருங்கிணைப்பு அடிப்படையில் தேவைப்படுகின்றது. இந்த ஒருங்கிணைப்பு என்றால் மனிதன் என்கின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் பீயிங், அவனுடைய பல்முகத்தன்மை கொண்ட அவனுள் காணப்படும் ஆர்வங்களை ஒன்றிணைத்தல், அதுதான் இந்த சிந்தசிஸ். இந்த சிந்தசிஸ் என்பது நம்முடைய பண்டைய இந்திய கலாச்சாரத்தில் முயற்சி செய்யப்பட்டது. அதில் மனிதனுடைய வாழ்வினுடைய 4 நியாயமான நோக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவனுடைய பிராணமயம் சார்ந்த ஆர்வம் மற்றும் தேவைகள், அவனுடைய ஆசைகள், 2வது அவனுடைய ஆசைகள், 3வது அவனுடைய தார்மீகம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த அவனுடைய ஆர்வம், இறுதியாக அவனுடைய ஆன்மீக லட்சியம், ஆன்மீக இலக்கு என்ன என்பதற்கெல்லாம் இங்கு இடம் வழங்கப்பட்டது. ஒரு முக்கியமான இடம் வழங்கப்பட்டது இந்த 4 அம்சங்களுக்கும். அர்த்தா, காமா, தர்மா, மோக்ஷ. 4 விஷயங்களுக்குமே உரிய முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஒரு மனிதனுடைய பிராணமயத்தினுடைய கோரிக்கைகள் என்ன, அவனுடைய உடல் மற்றும் அவனுடைய உணர்ச்சி மையம் அதனுடைய தேவைகள் என்ன, அவனுடைய தார்மீக நெறிகள் சார்ந்த அவனுடைய தேவைகள் என்ன, மற்றும் அந்த பரம்பொருள் சார்ந்த அவனுடைய நாடுதல், அதனுடைய நோக்கங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது, இந்த அவனுடைய ஸ்பிரிச்சுவல் லாங்கிங்
அனைத்தையும் கலந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை அந்த மனிதன் நாடுதல், இவை அனைத்திற்குமே அங்கு வழிவகுக்கப்பட்டது. இதை ஒட்டி ஒரு மனிதனுடைய வாழ்வு 4 கட்டங்களாக பிரிக்கப்பட்டது. முதல் கட்டம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரம்மச்சரியம். அது என்னன்னா, பகவான் என்ன கூறுகின்றார்? அது ஒரு பீரியட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் பிரிப்பரேஷன் என்று கூறுகின்றார். கற்றல் மற்றும் தன்னை வாழ்விற்கு தயார் செய்து கொள்ளுதல். இதுதான் பிரம்மச்சரியம் என்பது. அடுத்தது என்னவென்றால், அடுத்த கட்டம் எதுவென்றால், அதுதான் ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்வு. வாழ்வினுடைய சராசரி ஆசைகளை, மனிதன் ஆசைகளையும் அவனுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுதல். அதுதான் தி லைஃப் ஆஃப் கிரகஸ்தன். ஒரு மனிதன் இதுல அவனுடைய வாழ்வினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டாலும், எதன்படி அவன் நடந்து கொள்கின்றான், வாழ்க்கை நடத்துகின்றான் என்றால், அதிலும் ஒரு தார்மீக நெறியை அவன் பின்பற்றுகின்றான். ஸோ அதிலும் ஒரு தார்மீக நெறியின்படிதான் அவனுடைய அந்த கிரகஸ்த அந்த வாழ்வும் நடைபெறுகின்றது. 3வது கட்டம் என்னவென்றால், ஒரு காலகட்டத்திற்கு பிறகு அவன் தன்னை இந்த புறவாழ்விலிருந்து நம்மை மெல்ல மெல்ல விடுவித்துக் கொள்கின்றான். ஆன்மீக வாழ்விற்கு தன்னை தயார் செய்து கொள்கின்றான். பீரியட் ஆஃப் வித்ட்ராயல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதைத்தான் நாம் வானப்பிரஸ்தா என்று அழைக்கின்றோம். இறுதியாக அந்த இறுதி கட்டம், இந்த இறுதி கட்டத்துல அவன் முற்றிலுமாக வாழ்விலிருந்து விடுபடுகின்றான். வாழ்வு குறித்த ஒரு துறவு மனப்பான்மையை அவன் மேற்கொள்கின்றான். தன்னை முழுவதுமாக அந்த மெய்ப்பொருளிடம், ஆன்மனிடம் சமர்ப்பிக்கின்றான். விடுவிக்கப்படுகின்றான். அதற்குள் தன்னை விடுவித்துக் கொள்கின்றான். லாஸ்ட் பீரியட் ஆஃப் ரெனன்சியேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ரிலீஸ் இன்டு த ஸ்பிரிட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதைத்தான் நாம் சந்நியாசா என்று கூறுகின்றோம். மறுபடியும் இந்த 4 கட்டங்கள் ஒருவருடைய வாழ்வுல நம்ம பார்த்த அந்த 3 கோட்பாடுகளினுடைய தேவையும் இங்கு ஒருங்கிணைக்கப்படுகின்றது. ஒரு சிந்தசிஸ் ஏற்படுகின்றது. இதுல என்ன பகவான் குறிப்பிடுகின்றார்? இந்த 4 கட்டங்களும் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ ஒரு நிர்ணயிக்கப்பட்ட விதியின் அடிப்படையில் அமைகின்றது. ஒரு பிரிஸ்கிரைப்ட் நார்ம். இது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய பயணத்தினுடைய ஒரு பாதையை நமக்கு விளக்குகின்றது. இது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய ஒரு பாதை, ஒரு கர்வ் ஆஃப் ஒன்ஸ் லைஃப்ஸ் ஜேர்னி. இப்படி இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கணுங்கிறத ஒரு 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 விதியாக இது நிர்ணயிக்கின்றது. ஒரு பிரிஸ்கிரைப்ட் நார்ம். ஆனால் இதுல பகவான் இங்க முக்கியமாக கூறுவது என்னவென்றால், இந்த ஒரு மரபை, இந்த விதியை நம்ம ஒரு பிரபஞ்சம் தழுவியாக பொதுவான ஒரு விதியாக நாம் அனுசரித்தோம் என்றால், என்ன அவ்வாறு அனுசரிக்கும் பொழுது இதில் எதை நாம் எந்த முக்கியமான உண்மையை தவற விடுகின்றோம் என்றால், அனைவருக்கும் இந்த 4 கட்டங்களையும் முழுமையாக எட்டுவது என்பது இயலாத காரியம். ஒருவருடைய வாழ்வினுடைய ஒருவருடைய வாழ்வில் இந்த 4 கட்டங்களையுமே முழுவதுமாக எட்டுவது என்பது பிராக்டிக்கலா நடைமுறையில் இயலாத காரியம் என்கின்ற உண்மையை நாம் காண தவறிவிடுவோம். இதை எல்லாருக்குமே ஒரு யூனிவர்சல் ரூலா நம்ம அப்ளை பண்ண முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால என்ன ஒரு மாடிஃபிகேஷன், இதே நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்லயே அடிப்படை நோக்கம், அடிப்படை ஒரு விதியாக இது அனுசரிக்கப்பட்டாலும், அதில் ஒரு மாடிஃபிகேஷன், வேறொரு கோட்பாடு என்னவென்றால், ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய வாழ்வு ஒரு மனித பிறவியுடன் முடித்து விடுவதில்லை.
அவன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றான். ஆகையினால இந்த இந்த இது வந்து தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. இந்த கருத்தையும் நாம் உடன் சேர்ந்து பார்த்தோம் என்றால்தான், இந்த நம்ம முதல்ல பார்த்த அந்த 4 கட்டங்கள் என்பது ஒரு பூர்த்தி ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னா, பூர்த்தி ஆகாது. ஆகையினால இந்த முதல்ல பார்த்த அந்த அந்த நார்ம் இட் வாஸ் மாடிஃபைட். பரிணாம வளர்ச்சி என்கின்ற ஒரு நிலை, அதன் மூலமாக ஒரு மனிதனுடைய ஆன்மன் பல்வேறு பிறவிகளை எடுத்தல், அதன் மூலமாக அவன் வளர்ச்சி அடைதல் என்கின்ற ஒரு கருத்தின் கோட்பாட்டின் மூலமாக இந்த ஒரு ஒரு குறை வந்து இங்கு நிவர்த்தி செய்யப்படுகின்றது. இருந்தாலும் இந்த ஒரு ஒருங்கிணைப்பு, இந்த ஒரு சிந்தசிஸ்லயே என்ன முக்கியமான அம்சங்களாக எதை காண்கின்றோம் என்றால், இதுல வந்து ஒரு ஆன்மீக பார்வை இருக்கின்றது. ஆன்மீக ஒரு உள்நோக்கிய பார்வை, ஸ்பிரிச்சுவல் இன்சைட் இருக்கின்றது. அதே போல ஒரு ஒரு லார்ஜ்னஸ் ஆஃப் வியூ, ஒரு விசாலமான பார்வை இருக்கின்றது. அப்புறம் இதுல முக்கியமாக இதுல வந்து எல்லா கட்டத்தையும் ஒரு மனிதன் சமநிலையுடன் அணுக வேண்டும் என்கின்ற ஒரு சமநிலை காணப்படுகின்றது, சிம்மெட்ரி காணப்படுகின்றது. அப்புறம் ஒரு முழுமை காணப்படுகின்றது, கம்ப்ளீட்னஸ், முழுமை காணப்படுகின்றது. இது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய தரத்தை வந்து உயர்த்தியது. இருந்தாலும் பகவான் இங்க என்ன கூறுகின்றார், இதெல்லாம் வந்து இதனுடைய முக்கியமான அம்சங்கள். அதற்கு பின்னால் உள்ள நோக்கம் என்ன என்றெல்லாம் பகவான் குறிப்பிட்டு விட்டு இறுதியாக ஒரு கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இறுதியாக இந்த ஒரு கட்டமைப்பும் நீடிக்கவில்லை, மடிந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார். இவென்ச்சுவலி இட் கொலாப்ஸ்ட் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் இது கொலாப்ஸ் ஆயிடுச்சு? இந்த சிஸ்டம் வந்து இதுல வந்து என்ன பார்த்தோம்? ஒரு ஆன்மீக ஒரு தொலைநோக்கு பார்வை, ஒரு அகலம், ஒரு விசாலமான ஒரு பார்வை, ஒரு சமநிலை, முழுமை எல்லாம் காணப்படுகின்றது என்று பார்த்தோம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல. ஆனாலும் இது வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து மடிந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், இதுல வந்து இந்த வாழ்வை துரத்தல், ரினன்சியேஷன் என்கின்ற ஒரு தூண்டலுக்கு வந்து அதிக அழுத்தம் தரப்பட்டது. an exaggeration of the impulse of renunciation. அதற்கு அதிக அழுத்தம் தரப்பட்டது. இந்த துறவுக்கு அதிகம், அதாவது வாழ்வை விட்டு விலகுதல் என்பதற்கான அது வந்து ஒரு இறுதி கட்டமாக இங்கு சித்தரிக்கப்பட்டாலும் காட்டப்பட்டாலும் அதற்கு அதிக அழுத்தம் தரப்பட்டதால் அந்த சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு சமநிலை, சிம்மெட்ரி, அது வந்து அழிந்து விட்டது என்று குறிப்பிடுகின்றார். அது என்ன செய்தது? வாழ்வை வந்து 2 இயக்கங்களாக எதிர் நிலைகளில் வைத்து பார்த்தது. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சாதாரண வாழ்வு, ஆசாபாசங்களை உள்ளடக்கிய ஒரு சாதாரண வாழ்வு. அப்கோர்ஸ் அதுல வந்து ஒரு தார்மீக நெறிகளுக்கு உட்பட்ட ஒரு சாதாரண வாழ்வு. மறுபுறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழக்கத்திற்கு மாறாக வெறும் அகத்தை சார்ந்த வாழ்வு. அதில் வந்து எதன் அடிப்படையாக அந்த வாழ்வு அமைக்கப்படுகின்றது என்றால் துறவரம், ரெனன்சியேஷன், அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ஆகையால வாழ்வை இரண்டு வகையாக பிரித்து எதிரெதிரான நிலைகளில் இவை இரண்டுமே காணப்பட்டன. இதுதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஏன் வந்து சக்சீட் ஆகல இந்தியால என்றால் இதுதான் காரணம் என்று குறிப்பிடுகின்றார். அதுல சிம்மெட்ரினா எல்லாமே சமநிலையில் காணப்படுதல் என்கின்ற அடிப்படை நோக்கம் இருந்தாலும் இறுதியில் அது அனுசரிக்கப்படவில்லை. துறவரத்திற்கு வந்து அதிக அழுத்தம் தரப்பட்டதனால், வாழ்வை துரத்தல் என்கின்ற ஒரு அம்சத்திற்கு அதிக அழுத்தம் தரப்பட்டதனால் அது வந்து இவென்ச்சுவலி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். என்ன காரணத்தினால அந்த இது கொலாப்ஸ் ஆனது அப்படின்னா,
எது வந்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கோட்பாடாக இங்கு அனுசரிக்கப்பட்டதோ அதனுடைய ஒரு அந்த அமைப்பில் ஒரு விதை போன்ற ஒரு கருத்தாக எது நுழைக்கப்பட்டது என்றால் அந்த வாழ்வை துரத்தல் என்பது ஒரு விதை போன்ற ஒரு கருத்தாக நுழைக்கப்பட்டது. என்ன கருதப்பட்டது என்றால் வாழ்வில் இருந்து விலகிச் செல்லுதல் என்பதுதான் ஒரு ஒரு மனிதன் செய்யக்கூடிய உத்தமமான செயல் என்று அங்கு கருதப்பட்டது. ஏனென்றால் வாழ்வில் ஒரு மனிதன் வாழ்கின்ற வரைக்கும் அவனுக்கு நிறைவு கிட்டாது, ஒரு முழு நிறைவு கிட்டாது. வாழ்வில் வந்து எந்த விதமான ஒரு தெய்வாம்சமும் இல்லை. நேச்சுரலி ஒரு மனிதன் வந்து இந்த வாழ்வை விட்டு சந்நியாசம் பெறுவதுதான் உத்தமம் என்கின்ற ஒரு கருத்திற்கு தேவைக்கு அதிகமான அழுத்தம் தரப்பட்டது. இந்த கருத்தை வந்து ஒருவர் வந்து கருத்தை மனதில் கொள்ளும்போது என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதனுடைய அறிவு வந்து ஒரு பொறுமையற்ற நிலையில் செயல்படும் தன்மை வாய்ந்தது. மனிதனுடைய அறிவு ஒரு பொறுமையற்ற நிலையில் செயல்படும் தன்மை வாய்ந்தது. அது என்ன நினைக்கின்றது? வாழ்வை விட்டு விலகிச் செல்லுதல் என்பதுதான் இறுதியான இலக்கும் உத்தமமான ஒரு செயல்பாடாகவும் கருதப்படுகின்றதனால் நாம் ஏன் அதுவரைக்கும் வந்து காத்திருக்க வேண்டும்? ஆரம்பத்திலேயே நாம் வாழ்வை விட்டு விலகிச் செல்லலாமே என்கின்ற ஒரு குறுக்கு பாதையை, ஒரு குறுக்கு வழியை அது கையாண்டது. ஒரு ஷார்ட்கட். அதனால் எவையெல்லாம் அந்த இறுதி இலக்கை எட்டுவதற்கு எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ, வாழ்வில் எவையெல்லாம் தடையாக இருக்கின்றதோ அவை அனைத்தையுமே அது தவிர்க்க முயன்றது. அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் அது என்ன நினைத்தது? பரவாயில்ல, அது மாதிரி செய்ய முடியல. நம் சாதாரண வாழ்வையே நம்மளுடைய ஆசைகள், தேவைகள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வெறும் சாதாரண வாழ்வையே வாழ்வோம் என்று அதற்கு எதிர்மறையான நிலையில் தன்னை, ஏனென்றால் வாழ்வை வந்து ரெண்டா தான் பிரிக்கிறாங்க. ஒண்ணு சாதாரண வாழ்வு, இல்ல ஒண்ணு யூ டேக் திஸ் ஆர் தட். அது முடியலன்னா இது. அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் மனிதனுக்கு வந்து விடுகின்றது. அதனால இங்க என்ன நடைபெற்றது? இந்த சிந்தசிஸ் என்பது இங்கே காணப்படுவது இல்லை. இந்த பேலன்ஸ் இங்க இல்ல. ஒரு கிராஜுவல் டிரான்சிஷனுக்கு பதிலா அப்ரப்ட் டிரான்சிஷன் என்கின்ற ஒரு ஒரு உடனடியான மாற்றம், அதை வந்து மனிதன் நாடுகின்றான். இதனால என்ன நடைபெற்றது என்றால் ஒரு ஒத்திசைவு இல்லை. ஒரு மனிதனுடைய இயல்புல வந்து காணக்கூடிய பல்வேறு பாகங்களுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருந்தாத்தன்மை ஏற்பட்டது. இதெல்லாம் மனிதனுடைய வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தியது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால இங்க 3 கோட்பாடுகள். இந்த 3 கோட்பாடுகளையும் நம்ம சமநிலையில பார்க்கணும், சிந்தசைஸ் பண்ணணும். இதற்கு கையாளும் இதன் அடிப்படையில் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இறுதியில் அந்த முயற்சி என்ன காரணத்தினால் வெற்றிகரமாக அங்கு நிறைவேறவில்லை என்றால், இறுதியில் காணக்கூடிய ஒரு கட்டமான அந்த துறவரத்திற்கு வந்து அதிக முக்கியத்துவம் தரப்பட்டதால் அது இந்த சமநிலையை இழந்தது. அதனால்தான் இந்த ஒரு நோக்கம் வந்து இறுதியாக தோல்வியை தழுவியது என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.